இந்த ஆளுநர் சிக்கல் தீரவே தீராது போல் இருக்கிறதே. ஒட்டு மொத்தமாக சட்ட மீறல். இவர்கள் தமிழ்நாடு அரசை பழிவாங்கவில்லை, தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாட்டு மக்களின் கல்வியை பழிவாங்குகிறார்கள். தொழிலில் வேறுபாடுகள் இருக்கலாம், தொழிலில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், ஆனால் இவர்கள் தொழிலாளர்களுக்குள் ஏற்றத்தாழ்வுகளை கற்பிக்கிறார்கள். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்த ஆளுநர் சிக்கல் தீரவே தீராது போல் இருக்கிறதே என்று நண்பர்கள் சிலர் சொன்னார்கள். தீர்ந்துவிடக்கூடாது என்பதில் ஆளுநரும் ஒன்றிய அரசும் மிக கவனமாக இருக்கிறார்கள். கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி தான் உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சொன்னது, வருகிற கோப்புகளிலெல்லாம் கையெழுத்து போடாமல் அப்படியே வைத்துக் கொண்டிருக்கிற ஆளுநர் தன்னுடைய கடமையை சரியாக செய்யவில்லை. எனவே பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் இனி முதலமைச்சரே வேந்தர், சான்சலர் என்று அறிவித்தார்கள். அதற்கு பிறகுதான் ஏப்ரல் 16ஆம் தேதி முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்களை எல்லாம் அழைத்து இந்த நாட்டில் எப்படி உயர் கல்வித்துறையை வளர்க்கலாம் என்பது குறித்து பேசினார். இப்போது மீண்டும் ஆளுநர் தலை காட்டுகிறார். எப்படி என்றால், துணைவேந்தர்கள் கூட்டத்தை அவர் கூட்டுகிறார். அவர்தான் வேந்தரே இல்லையே, பிறகு எப்படி கூட்ட முடியும்? அப்படியானால் இனிமேல் நாம் கூட கூட்டலாமா? யார் வேண்டுமானாலும் துணைவேந்தர்கள் கூட்டத்தை கூட்ட முடியுமா? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று கேட்டால், ஆளுநருக்கும் அதிகாரம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டதே, அவர் வேந்தரே இல்லையே. இதை எதிர்த்து நீதிமன்றத்தை அவமதித்த வழக்கு தொடரலாமா என்று தோன்றுகிறது. ஆனால் ஆளுநர் என்ன செய்திருக்கிறார் என்றால், நாட் இன் த கெப்பாசிட்டி ஆஃப் த சான்சலர், ஒரு வேந்தர் என்கிற முறையிலே இல்லாமல் ஆளுநர் என்கிற முறையிலே அந்த கூட்டத்தை கூட்டுகிறார். அதில் இதை கண்டிக்க வேண்டிய இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரும் வேடிக்கை பார்க்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, துணை குடியரசுத் தலைவரே அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளப் போகிறேன் என்கிறார். ஒட்டு மொத்தமாக சட்ட மீறல். தமிழ்நாட்டில் எப்படியாவது ஒரு இடையூறு ஏற்படுத்த வேண்டும், எப்படியாவது ஒரு கலகத்தை உருவாக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசும் ஆளுநரும் குடியரசுத் தலைவர் போன்றவர்களும் கருதுவார்களானால், இவர்கள் தமிழ்நாடு அரசை பழிவாங்கவில்லை, தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாட்டு மக்களின் கல்வியை பழிவாங்குகிறார்கள் என்பதுதான் பொருள். ஏன் பல்கலைக்கழகத்தில் குறியாகவே இருக்கிறார்கள்? இந்தியாவிலேயே ஆராய்ச்சி பட்டத்தில் அதிகம் படிக்கிற பெண்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார்கள். எனவே தமிழ்நாடு கல்வியின் உயரத்தில் மேலே போய்கொண்டே இருக்கிறது. அந்த உயரத்துக்கு மற்ற மாநிலங்கள், அவர்கள் ஆளுகிற மாநிலங்களை கொண்டு வர முடியவில்லை. எனவே தமிழ்நாட்டை கீழே பிடித்து இழுக்க முடியுமா என்று பார்க்கிறார்கள். வருகிற 25, 26, 27 ஆகிய 3 நாட்களில் உதகமண்டலத்தில் துணைவேந்தர்களின் கூட்டத்தை ஆளுநர் கூட்டியிருக்கிறார். இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் கலந்து கொள்ளப் போகிறார். இதை பார்த்துவிட்டு உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகே இப்படி துணைவேந்தர்கள் கூட்டத்தை தமிழ்நாடு ஆளுநர் கூட்டும்போது நாம் ஏன் சும்மா இருக்க வேண்டும் என்று கேரளாவின் ஆளுநர் வருகிற திங்கட்கிழமை, அதாவது 28ஆம் தேதி அவர் துணைவேந்தர்களின் கூட்டத்தை கூட்டுகிறார். இது எப்படி இருக்கிறது என்றால், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இணையாக இன்னொரு அரசாங்கத்தை இவர்கள் நடத்த முயற்சிக்கிறார்கள். ஆங்கிலத்தில் பேரலல் கவர்மெண்ட் என்று சொல்லுவார்கள் இல்லையா? இதற்கு இணையான, எதற்கு இணையான? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இணையாக இன்னொரு அரசை நடத்துவதென்றால் இது அரசுக்கு இடையூறு செய்வது என்பதல்ல, இந்த அரசை தேர்ந்தெடுத்த மக்களை அவமானப்படுத்துவது, அரசை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு ஒரு பெரிய இழிவை தேடி தருவது என்கிற நிலையிலே தான் இது நடக்கிறது. எனவே நீதிமன்றத்துக்கு போனால் வேந்தர் என்கிற முறையிலே கூட்டத்தை கூட்டவில்லையே, ஆளுநர் என்கிற முறையில் தானே கூட்டினோம் என்று சொல்ல போகிறார்கள். அவ்வளவுதான் அதனுடைய அடிப்படை செய்தி. எனவே இதனை சட்டத்தின் அடிப்படையில் பார்ப்பது என்பதை விட மக்கள் திரள் அரசியல் மூலமாக இதற்கான தீர்வு காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஆளுநருக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எடுக்கப்பட வேண்டிய நேரம் இது என்று நாம் கருதுகிறோம். இது ஒரு அதிரடியான அத்துமீறல். உச்சநீதிமன்றம் சொன்னதற்கு பிறகும் மறுபடியும் இப்படி செய்வது ஒரு அதிரடியான அத்துமீறல். இந்த அத்துமீறலை, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்துகிற அவமானத்தை தமிழ்நாட்டு குடிமகன் என்கிற முறையில் ஒரு நாடும் நாம் பொறுத்து கொள்ளக்கூடாது என்றுதான் தோன்றுகிறது. கவர்னருக்கு எதிராக அரசியல் ரீதியான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய கட்டம் இது. இது வெறும் ஆளுநருக்கு எதிரானது அல்ல, ஆளுநருக்கு பின்னால் இருந்து கொண்டு அவரை இயக்குகிற ஒன்றிய அரசினுடைய போக்கை எதிர்க்கிற ஆர்ப்பாட்டங்களாக இவை அமைய வேண்டும். ஒன்றிய அரசுக்கு ஏன் அப்படி ஒரு கோபம்? அது கொண்டு வருகிற சில திட்டங்களை தமிழ்நாடு அரசு ஏற்கவில்லை. குறிப்பாக
நீங்கள் மும்மொழி கொள்கை திட்டம் அவற்றையெல்லாம் கூட விடுங்கள். 2023 விஸ்வகர்மா என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதனை தமிழ்நாடு அரசு ஏற்க முடியாது என்று சொல்லிவிட்டது. இப்போது 2 நாட்களுக்கு முன்னால் பேரறிஞர் அண்ணா பிறந்த காஞ்சி மாவட்டத்தில் குன்றத்தூரில் கலைஞரின் திட்டம் என்று ஒரு கைவினை கலைஞர்கள் திட்டம் என்று ஒன்றை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிறது. இரண்டுக்கு என்ன வேறுபாடு? அவர்கள் சொன்னார்கள் 18 தொழில்களுக்கு யாரெல்லாம் இளைஞர்களுக்கு விருப்பம் இருக்கிறதோ விண்ணப்பிக்கலாம், நீங்கள் எந்த கைவினை தொழிலை வேண்டுமானாலும் செய்யலாம், 3 லட்சம் வரை மானியம் கொடுக்கிறோம் என்று ஒன்றிய அரசு சொன்னது. இது நல்ல திட்டம் தானே. ஆனால் தமிழ்நாடு அரசு எதிர்க்கவில்லை. இப்போது அதே மாதிரி கலைஞர் கைவினை திட்டம் என்று ஒன்றை தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். ஏன் இப்படி முரண்பாடு? மிக கூர்ந்து கவனிக்க வேண்டிய செய்தி இது. ஒன்றிய அரசு கொண்டு வந்த திட்டத்திற்கும் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிற திட்டத்திற்கும் இடையில் அடிப்படையில் 3 வேறுபாடுகள் இருக்கின்றன. ஒன்று, விஸ்வகர்மா திட்டம் என்ன சொல்லிட்டு தெரியுமா? நீங்கள் எந்த கைவினை தொழிலையும் மேற்கொள்ளலாம், விண்ணப்பிக்கலாம், அரசு மானியம் கொடுக்கும். ஆனால் ஒரு நிபந்தனை, அந்த கைவினை தொழில் என்பது உங்கள் குடும்ப பாரம்பரியம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். புரிகிறதா? உங்கள் அப்பா என்ன செய்தாரோ அதை செய்ய வேண்டும், அப்பன் தொழிலை பிள்ளை செய்ய வேண்டும் என்கிற பழைய குலக்கல்வி திட்டம் ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்து 53, 54 தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அலை எழுந்ததே. அந்த குலக்கல்வி திட்டத்தை விஸ்வகர்மா திட்டம் என்று இன்னொரு பெயரிலே கொண்டு வருகிறார்கள். ஒருவன் ஒரு தொழில் செய்ய வேண்டுமானால் அதில் அவனுக்கு ஒரு குடும்ப பாரம்பரியம் இருக்க வேண்டும் என்றால் பிறப்பின் அடிப்படையில் ஜாதிக்கும் தொழிலுக்கும் முடிச்சு போடுகிற செயல்தானே. எனவே அதனை தமிழ்நாடு அரசு மறுத்தது. இது குடும்ப பாரம்பரியம் என்று சொல்லுவது மறைமுகமாக இந்த சாதியில் பிறந்தவன் இந்த தொழிலைத்தான் செய்ய வேண்டும், ஒரு குறிப்பிட்ட சாதியில் பிறந்தவன் தான் கோயிலில் அர்ச்சனை செய்ய வேண்டும், இன்னொரு குறிப்பிட்ட சாதியில் பிறந்தவன் தான் செருப்பு தைக்க வேண்டும் என்று இருக்கிற சாதி அடிப்படையிலான தொழில் வேற்றுமைகளை, சாதி அடிப்படையில் தொழிலிலும் கூட ஏற்படுத்தப்படுகிற ஏற்றத்தாழ்வுகளை தமிழ்நாடு அரசு மறுத்தது. மிகச் சரியாக அண்ணல் அம்பேத்கர் சொன்னார், தொழிலில் வேறுபாடுகள் இருக்கலாம், தொழிலில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், ஆனால் இவர்கள் தொழிலாளர்களுக்குள் ஏற்றத்தாழ்வுகளை கற்பிக்கிறார்கள். இந்த ஜாதியில் பிறந்தவன் இந்த தொழில் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றார். எனவே இன்றைக்கு வந்திருக்கிற கலைஞரின் கைவினை திட்டம், தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிற திட்டம் ஒன்றை மிக தெளிவாக சொல்லுகிறது. யார் வேண்டுமானாலும் தங்களுக்கு விருப்பமான எந்த தொழிலையும் செய்யலாம். அதற்கும் இதற்குமான வேறுபாடு, இதற்கு குடும்ப பாரம்பரியம் இருக்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு அரசு நீக்கி இருக்கிறது. இரண்டாவதாக, ஒன்றிய அரசு கொண்டு வந்த அந்த திட்டத்தின்படி விண்ணப்பிக்கிறவர்கள் 18 வயதிலிருந்து யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு அரசு அதை மறுத்திருக்கிறது. 35 வயதானதற்கு பிறகுதான் விண்ணப்பிக்க முடியும் என்கிறது. 18 வயது இளைஞனுக்கு வாய்ப்பை மறுக்கிறார்களே என்று யாரும் கருதக்கூடாது. ஏனென்றால் 18 வயது என்பது படிக்கிற வயது, 18 வயது என்பது பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் படிக்கிற வயது. படிக்கிறவனை நீ படிக்காதே, வா தொழிலுக்கு வா, பணம் தருகிறேன், அதுவும் உன் அப்பன் தொழிலை செய், உன் சாதி அடிப்படையிலான தொழிலை செய் என்று சொல்லுவது இரண்டுக்கும் இருக்கிற வேறுபாடு. இப்போது 35 வயது என்றால் படித்து முடித்த பின் வேலைக்கு வா என்கிறது. உன் சாதி உன் குடும்ப அடிப்படையில் தான் தொழில் செய்ய வேண்டும் என்பதும், படிப்பை விட்டுவிட்டு தொழிலுக்கு வா என்று சொல்லுவதும் சனாதனம். தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருப்பது சமூக நீதி. இரண்டுக்கும் அடிப்படையில் இருக்கிற வேறுபாடு இதுதான். 3 லட்சம் ரூபாய் கடன் தருகிறேன் என்று ஒன்றிய அரசு சொன்னது, 50,000 3 லட்சம் வரைக்கும் கடன் தருகிறோம் என்று தமிழ்நாடு அரசும் சொல்லியிருக்கிறது. ஒன்றிய அரசின் சட்டத்தில் இல்லாத ஒரு புதிய திருத்தம் இது. வெறும் கடன் மட்டுமல்ல, சில மானியங்களையும் சேர்த்து தருகிறோம், திருப்பி தர வேண்டாத தொகையையும் தருகிறோம் என்று தமிழ்நாடு அரசு சொல்லி இருக்கிறது. எனவே ஒரு புரட்சிகரமான திட்டமாகத்தான் இன்றைக்கு இதனை கொண்டு வந்திருக்கிறது. நாம் இப்படியும் கூட சொல்லலாம், ஒன்றிய அரசு கொண்டு வந்த சமூகத்திற்கு நலம் பயக்காத ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு எதிர்த்தது. அது முதல் கட்டம். எதிர்த்ததோடு நிற்கவில்லை, அதற்கான மாற்று திட்டத்தையும் இப்போது தந்திருக்கிறது. குலக்கல்வி திட்டத்தை ராஜாஜி கொண்டு வந்தபோது நாம் எதிர்க்கட்சியாக இருந்தோம், எதிர்க்க மட்டும்தான் முடிந்தது. இன்றைக்கு நாம் ஆளுங்கட்சியாக இருக்கிறோம். மாற்று திட்டத்தையும் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிறது. இதனை போற்றி பாராட்ட வேண்டும். சொன்னதை செய்வது தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு செய்ததை சொல்லுவது நம்மை போன்றவர்களின் வேலை. நன்றி, வணக்கம்.